ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் டு பி. இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்போ எடுக்கணும், எத்தனை நாள் கழிச்சு ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது பீரியட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்ட எடுத்து பார்த்தா ரிசல்ட்ஸ் கரெக்டாக வருமா, இல்லைனா பீரியட்ஸ் மிஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு 2-3 டேஸ் கழிச்சு டெஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட்டாக, இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு சஜஷனில் காமிக்கும். இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கே புரியும் எப்போ டெஸ்ட் எடுக்கிறது வந்து பெட்டர் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்டில் நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து சிங்கிள் லைனோ டபுள் லைனோ வரது எதை வச்சு வரும்னா, நம்மளோட யூரினில் இருக்கிற ஹெச்சிஜி அப்படிங்கிற ஹார்மோனோட லெவலை வச்சு தான் நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டும் நெகட்டிவ் ரிசல்ட்டும் வரும். இந்த ஹார்மோனோட நார்மல் வேல்யூ, அதாவது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத போது இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்னா 0லேருந்து 5 மில்லி இன்டர்நேஷ்னல் யூனிட் பர் மில்லி லிட்டர் இருக்கும். இதுவே நம்ம கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இந்த ஹார்மோனோட கவுண்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதாவது கர்ப்பத்தோட 12 வாரம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 12 வீக்ஸில் வந்து இந்த கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்புறம் டிராஸ்டிக்கலாக வந்து படிப்படியாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் வந்து நமக்கு வந்து வாமிட்டிங், நாசியா, ரொம்ப டயர்ட்னஸ் இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சி டைமில் இந்த இயர்லி சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷனால தான் வந்து நமக்கு வருது. இந்த ஹார்மோன் வந்து எப்போ வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும்னா, நமக்கு கரு உருவாகி ஓவல்யூஷன் முடிஞ்சு 6 to 12 டேஸில் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஓவல்யூஷன்னா நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலருக்கு தெரியாது, அதனால ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓவல்யூஷன்னா என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 30 நாளில் வந்து பீரியட்ஸ் ஆகும் அப்படின்னா 30 நாள்லேருந்து 14 நாள் கழிச்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு 16 டேஸ் இல்லைனா 15th டே, அதாவது நீங்கள் பீரியட்ஸ் ஆனதுலேருந்து 15th டேவோ 16th டேவோ வந்து உங்களுக்கு ஓவல்யூஷன் நடக்கும். ஓவல்யூஷன்னா உங்களோட கருப்பையில், அதாவது ஓவரியிலேருந்து எக்கு ரிலீஸ் ஆகி ஃபாலோபின் டியூப் வழியாக மிதந்து வந்து தான் வந்து நமக்கு அந்த கருமுட்டை வந்து வெயிட் பண்ணும். ஸோ அந்த கருமுட்டையோட ஸ்பெர்ம் மீட் ஆச்சுன்னா தான் வந்து அது வந்து ஒரு கருவாக உருவாகி நம்மளோட கர்ப்பப்பைக்குள்ளே பதியும். ஸோ அந்த ஒரு எக் ரிலீஸ் ஆகி வருது இல்லையா, அந்த கருப்பையிலேருந்து எக் ரிலீஸ் ஆகி வர ப்ராசஸ் தான் வந்து ஓவல்யூஷன்னு சொல்லுவாங்க. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுதுன்னா உங்கள் பீரியட்ஸ் எண்டு டேட்லேருந்து 14 டேஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 28 டேஸ் இருக்குன்னா 14th டே 15th டே, அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேலேருந்து 14th டே 15th டே வந்து ஓவல்யூஷன் ஆகும். ஸோ ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து எப்போ டெவலப் ஆகும்னா, இந்த ஓவல்யூஷன் முடிஞ்சு 6லேருந்து 12 நாள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஜான்வரி 1 வந்து பீரியட்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஜான்வரி 1 பீரியட்ஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு ரெகுலர் சைக்கிள்னு வச்சுக்கோ, 28 நாளுக்குள்ளேயே நீங்கள் மறுபடியும் பீரியட்ஸ் ஆகிடுவீங்கன்னா ஜான்வரி எண்டில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் சைக்கிள் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஓவல்யூஷன் எப்போ நடந்திருக்கும், ஜான்வரி பாதியில், அதாவது 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதிக்குள்ளே எப்போ வேணால் வந்து உங்களுக்கு ஓவல்யூஷன் நடந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓவல்யூஷன் கரெக்டாக நடந்து அந்த டைமில் வந்து கருவும் ஸ்பெர்மும் கருமுட்டையும் ஸ்பெர்மும் மீட் ஆகி அது ஒரு கருவாக உருவாயிருந்துச்சுன்னா உங்களோட உடம்புல வந்து ஒரு 6 டேஸ் கழிச்சு ஓவல்யூஷன் முடிஞ்சு 6 டேஸில், அதாவது 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே அந்த ஹார்மோன் ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதோட கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிலருக்கு இயர்லியாகவே வந்து அந்த கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு சிலருக்கு 27 28ஆம் தேதி கிட்ட தான் வந்து இன்க்ரீஸே ஆகும். ஸோ அதனால நீங்கள் ரொம்ப இயர்லியாக செக் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து டெஸ்ட் கிட்டில் காமிக்காமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டெஸ்ட் கிட்டில் வந்து நமக்கு எப்போ பாசிட்டிவ் காமிக்கும்னா, அந்த ஹெச்சிஜி ஹார்மோனோட கவுண்ட்ஸ் வந்து மினிமம் 20 இல்லைன்னா அதுக்கு மேலே இருந்ததுனா தான் வந்து நமக்கு டெஸ்ட் கிட்டில் வந்து சிங்கிள் லைனோ டபுள் லைனோ வரும். இதுவே வந்து நீங்கள் 15 இருந்தாலுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன், நார்மல் டைமில் வந்து 0 to 5 மில்லி இன்டர்நேஷ்னல் யூனிட் பர் மில்லி லிட்டர் தான் இருக்கும். நம்ம கன்சீவ் ஆனோம்னா தான் வந்து இந்த ஹெச்சிஜி ஹார்மோனோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ 15 இருந்தால் கூட ப்ரெக்னென்ட் தான், 10 இருந்தால் கூட நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த நீங்கள் டெஸ்ட் வந்து ரொம்ப இயர்லியாக எடுக்கும்போது உங்களோட ஹார்மோன் கவுண்ட் வந்து 10 15 இருக்கும்போது அந்த டெஸ்ட் கிட்டால் வந்து அதை டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபால்ஸாகவுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ், அதாவது சிங்கிள் லைன் வரைக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பெட்டர் வந்து என்ன பண்ணலான்னா, பீரியட்ஸ் மிஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரு 1 to 3 டேஸ் கழித்து நீங்கள் செக் பண்ணாலுமே நல்லது தான். பட் ஒரு சில டெஸ்ட் கிட்டில் வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அதில் வந்து நம்மளோட ஹெச்சிஜி கவுண்ட்ஸ் வந்து 10 இருந்தாலுமே டிடெக்ட் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இல்லையாங்கிறத மாதிரி வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படின்ட்டு மார்க்கெட்டில் வந்து நிறைய டெஸ்ட் கிட் வந்து இருக்குது. அதோட ரேட்டுமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் கிட் வாங்கி செக் பண்ணலாமா நிறைய பேர் நினைப்பீங்க. என்னோடய சஜஷன் என்னென்னா, பெட்டர் வெயிட் பண்ணி பீரியட்ஸ் மிஸ் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணால் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் தெரிய தான் போகுது. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கலாம். முன்னாடியே ரொம்ப எதிர்பார்த்து சப்போஸ் வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ பீரியட்ஸ் மிஸ் ஆனதுமே செக் பண்ணுங்கள்.
அடுத்து முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, நெறைய பேருக்கு வந்து எப்போ டெஸ்ட் பண்ணணும்? ஆஃப்டர்நூன் டைம்லயோ, நைட் டைம்லயோ செக் பண்ணுறது பெட்டரா? இல்ல மார்னிங் செக் பண்ணுறது பெட்டரான்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்க மார்னிங் ஃபர்ஸ்ட் போற யூரின்ல செக் பண்ணும்போது தான் வந்து அந்த ஹெச்சிஜி கவுண்ட்ஸ் வந்து நெறையா இருக்கும். ஏன்னா நம்ம யூரின் போனதுக்கப்புறம் அடுத்து வந்து தண்ணி குடிச்சிட்டோம் ஏதாவது சாப்பிட்ருவோம். ஸோ அப்போ வந்து அந்த ஹெச்சிஜி கவுண்ட் வந்து டைல்யூட் ஆகறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்க போறீங்கல்ல யூரின், அதில செக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கரெக்டான அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வரும். சப்போஸ் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, இன்னும் பீரியட்ஸ் ஆகல, சிம்டம்ஸ் இருக்குது, சிம்டம்ஸ் இல்ல, எப்படி இருந்தாலும் ஓகே. நீங்க டெஸ்ட் கிட்ல செக் பண்ணி சிங்கிள் லைன் தான் வருதுன்னா, நீங்க ரொம்ப டிலே பண்ணிட்டு கன்ஃப்யூஸ் ஆயிட்டே இருக்க வேணாம். டாக்டர போய் பாருங்க. கைனகாலஜிஸ்ட் பார்த்துட்டு, அவங்க வந்து ஃபர்தரா ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. அப்படி இல்லன்னா வந்து பிளட் டெஸ்ட் எழுதி குடுப்பாங்க. ஸோ இது பார்த்தாவே வந்து நம்ம ப்ரெக்னென்ட்டா இல்லையாங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரொம்ப கன்ஃப்யூஷனும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா தேவையில்லாம மைண்ட் போட்டு யோசிச்சுட்டு இதுவே யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அதனால வந்து ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். ஸோ அத வந்து அவாய்ட் பண்ணிட்டு டாக்டர்ட்ட டைரக்ட்டா நீங்க போய் கேட்கறது தான் பெட்டர். ப்ளஸ் வந்து உங்களுக்கு டபுள் லைன் வந்திருந்தாலும் ஒரு சிலர் வந்து டிலே பண்ணுவீங்க. ஹாஸ்பிட்டல் போகாம டிலே பண்ணுவீங்க. வீட்ல இருக்கவங்கலாம் சொல்லுவாங்கன்னு. ஸோ அந்த மாரி பண்ணாதீங்க. டபுள் லைன் வந்துட்டா உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ப்ரெக்னன்சி ஹெல்த்தியா இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, தேவையான மெடிசின்ஸ்லாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ப்ரெக்னன்சியோட இயர்லிலேருந்தே நான் வந்து தேவையான ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லாம் வந்து குடுப்பாங்க டாக்டர். அதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்களுமே வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.